ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரியாஸ் வெல்ட். நம்ம இப்ப பார்க்க போற படம் வந்து டிவிஎஸ் நானி அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவி பார்க்க போறோம். இந்த படத்துல என்னன்னா, நானி அவர்களோட பொண்ணு வந்து நிறைய கொலைகள்லாம் பண்றா. ஆனா ஏன் அந்த கொலைகள் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்காக அந்த பொண்ணு அந்த கொலையெல்லாம் பண்ணா அப்படின்றத பத்தி தான் இதோட கதை. இந்த கதையை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நேரம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு அந்த மாத்திரையால தான் இறந்து போன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு போற மாதிரி படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க வந்து பிரையன் அண்ட் எலிஸ் அப்படின்னு ஒரு கப்பல் வந்து தன்னோட குழந்தையை பாத்துக்கிறதுக்காக ஒரு நானியை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் வந்து ஆம்பர். ஆம்பர் வந்து இன்டர்வியூக்கு வந்து லேட்டா வரா. லேட்டா வந்ததுக்கு அப்புறமாலும் அவங்க கிட்ட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறா. அதாவது நான் வந்து என்னென்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசுறா. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆளுங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் அதை பார்த்துட்டு வெயிட் பண்றாங்க செலக்ட் பண்ணலாமான்னு. இப்போ வந்து பிரையனுடைய கூட ஒர்க் பண்ற கலீக் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு பெரிய அக்கௌண்ட் வந்து உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இனிமேல் உனக்கு சேலரியில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான், அவனோட கலீக். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் பிரையன் என்ன பண்ணுறான்னா, எலிஸ்க்கு வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ நம்ம வந்து ஆம்பர் வந்து ஹையர் பண்ணிடலாம் நானியா, நமக்கு வந்து மணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆம்பர் வந்து வீட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுறா. எலிஸ் ஒரு நானி கேமரா வந்து அவளோட வீட்டு ஹாலில் வந்து செட் பண்ணிக்கிறான். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து லிவிங் ரூமில் வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவ வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருப்பா. எலிஸ் வந்து அவளோட ஒர்க்கை தான் தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து வச்சிருப்பா. அப்போ ஒரு ஆள் வரான். அவன் வந்து இந்த ஆர்ட் கேலரியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் வந்து ஒரு காண்டோஸ் கட்டணும்னு. ஆனால் எலிஸும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து நோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அவனை அனுப்பி விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் பிரையன் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்து அவனோட கலீக் வந்து ஆம்பர் கிட்ட கொஞ்சம் ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் இவ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ஆம்பர் என்ன பண்ணுவான்னா, பிரையன் கிட்டேயே கொஞ்சம் ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் வந்து நைஸாக அவனும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இது வந்து மாறி மாறி இப்படி நடக்க ஆரம்பிக்கும். இவளுக்கு உடனே அதை கேட்டோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை போய் மீட் பண்ணுறா. அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, நீ இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்க பின்னாடி சுற்றுறது நிப்பாட்டு, அவங்க மேலே ஏன் நீ போய் விழுகிற, நீ அவங்கள லவ் பண்ண ஏன் ட்ரை பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணி ஆம்பரை வந்து அனுப்பி விட்டுருவா. இதுக்கப்புறம் பிரையன் வந்து ஆஃபீஸில் தனக்கு இதுதான் நடக்க போகுது, நமக்கு வந்து ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கும், அந்த பெரிய அக்கௌண்ட் நமக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு வராமல் அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து போயிடும். ஸோ இதுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதுக்கு எல்லா இனிஷியேட்டிவ் நான் தான் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி போய் சண்டை போடுவான் அவனோட பாஸ் கிட்ட. பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை நினச்சி அவன் பயங்கர டென்ஷனில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவான். ஆம்பருக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் எதனால் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியும் போது அவள் ஆல்ரெடி பிரையன் மேலே கொஞ்சம் இதாக தான் இருப்பாள். ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேரும் அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அந்த இதில் இவன் வந்து 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ ஆம்பர் வந்து பயங்கரமாக சந்தோஷமாயிட்டான். அடுத்த நாள் காலைல அவன் வந்து அவாய்ட் பண்ணிடுவான். சாரி, நேற்று நடந்தது தெரியாமல் நடந்துச்சு, அது ஒரு தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், ட்ரிங்க் பண்ணியிருந்தனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ மன்னிச்சுக்கோ, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே இவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. மறுபடியும் உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அழுகிறா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஆர்ட் கேலரியில் தங்கியிருக்கிற பிரையனோடைய ஃப்ரெண்ட் வேன்ஸை வந்து யாரோ ஒரு லேடி வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவன் நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்ட அடுத்த செகண்டே அந்த லேடி வந்து அவனை கத்தியால் வந்து குத்தி வந்து கொலை பண்ணிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பிரையன் மேலே வந்து போலீஸ் சந்தேகப்பட்டு அவனை வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து எலிஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பிரையன் வந்து கேட்குறான். அப்போ என்னன்னு பார்த்தா அவளோட ஆர்ட் கேலரியை யாரோ வந்து அடிச்சு வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ வந்து பிரையன் கிட்ட சொல்லிட்டு நேரம் அங்கே போகிறா. போலீஸ் கிட்ட வந்து அந்த மிரட்டின ஆள் மேலே தான் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, அவன் தான் எங்களோட இடத்த கேட்டால் நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த மிரட்டின அந்த ஆளையும் யாரோ ஒருத்தவங்க பார்க்கிங் லாட்டில் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் சந்தேக லிஸ்ட்டில் வச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் இறந்து போகிறதுனால இவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து எலிஸ் வந்து பிரையன் கிட்ட சொல்கிறா, ஆம்பர் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அடிக்கடி அவள் நைட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வரா, அவள் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியல, நான் அவளை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும், இந்த 2 கொலைக்கும் அவள் கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவள் சொல்கிறா. அதே மாதிரி நைட்டு அவள் வெளியில் போகிறா ஆம்பர். ஸோ அவளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா. அப்போ வந்து ஆம்பர் தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த வீடை வந்து பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் ஸ்ட்ரைட்டாக அவளை போய் மீட் பண்ணுறா. அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, ஏன்னா எலிஸ் வந்து என்ன சொல்லுவானா, தன்னோட பையனுக்காக ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா அவன் நிறைய மறைச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி அவ சொன்னோடனே இவ வந்து உண்மையை சொல்றா. அதாவது வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க, ஆம்பரோட அம்மா அப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டர் கேரில் அவங்க வளர்றாங்க. ஸோ ஆர்ஃபனேஜில் இருந்ததுனால வந்து அவளை நல்லா தெரியும். ஃபாஸ்டர் கேரில் போட்டப்போ அங்கே இருக்க அந்த அப்பா கூட இவ வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணதுனால அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டா. அவள் வந்து இந்த வேலை வேணுன்றதுக்காக அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் அனுப்புறா.
எலிஸ் வந்து கிளம்பிட்டா. கிளம்பினதுக்கு அப்புறம் யாரோ வந்து இந்த பொண்ணை வந்து குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா எலிஸ் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவ ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பா. ஆம்பர் வந்து நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வேலை பார்த்திருக்கேன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பா. அதுக்கு வந்து கால் பண்றா. கால் பண்ணா வீட்டுல வந்து ஒரு ஃபோன் தனியா வந்து மறைச்சு வச்சிருப்பா ஆம்பர். அதுக்குள்ள வந்து அவ போய் எடுத்து பார்த்துட்றா. அதாவது ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணும்போது இவளே வந்து அந்த கால் அட்டன் பண்ணி நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணான்ற மாதிரி இவளுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இவளே அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆம்பர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு அவகிட்ட வந்து கேட்கறா, இந்த கொலையும் நீ தானே பண்ண, நிறைய பொய் சொல்லியிருக்க அப்படின்றப்ப ஆம்பர் வந்து சொல்றா, ஐம் வெரி சாரி, நான் அந்த வேலை வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இதுதான் பொய் சொன்னேனே தவிர உங்க குழந்தைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. பட் கேட்காம எலிஸ்க்கும் ஆம்பருக்கும் வந்து பயங்கரமா சண்டை நடந்து அவ வந்து அவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது கரெக்டா வந்து பிரைன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஆம்பர் இருக்க மாட்டான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவா. இப்ப பிரைனும் எலிஸும் நேரம் வந்து போலீஸ் கிட்ட போய் அந்த எவிடன்ஸோட அவ என்னென்ன போய் சொன்னா அப்படின்றத எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவ தான் அந்த 2 கொலையும் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. போலீஸும் வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எவிடன்சஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 6 மாசம் கழிச்சு பிரைன் வந்து தோட்ட வேலை பார்த்துட்டு இருப்பான் கார்டன்ல. அப்போ வந்து உள்ள இருந்து ஒரு பெட்டி எடுக்கிறான். அதுக்குள்ள இருந்து ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. அந்த பிரேஸ்லெட் வந்து ஆக்சுவலா வந்து ஆம்பர் போட்டிருந்தது. அவ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அதை போட்டிருப்பா கையில. பிரைனோட ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ணப்படும் போது ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணுவா இல்லையா, அந்த பொண்ணோட கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கும். அது ஒரு எவிடன்ஸா போலீஸ்க்கு வந்து ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா. ஸோ அந்த பிரேஸ்லெட் வந்து எப்படி இங்கே வந்து புதஞ்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பிரைன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு நிற்பான். அப்பதான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து எலிஸ் வந்து அங்க நிக்கிறா. ரொம்ப ஒரு கூலான ஸ்டைலோட அப்ப வந்து எலிஸ் வந்து சொல்றா, நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன், அதை வந்து ஆம்பர் மேலையும் போட்டேன். ஏன்னா வேன் செத்ததுனால உனக்கு வந்து திருப்பி உன்னோட பழைய வேலை கிடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்ட் கேலரியில அவன் வந்து ரொம்ப பேசினான், எனக்கு என்னோட வேலை முக்கியம், அதனால அவனையும் கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீ முன்னாடி ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தல ஒரு பொண்ணை, அவளையும் கொலை பண்ணது நான் தான். ஏன்னா எனக்கு என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பொண்ணு யாருன்னா அந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை கொலை பண்றதை காமிக்கிறாங்களா, அதை கொலை பண்றது வந்து எலிஸ் தான் கொலை பண்றா. கொலை பண்ணிட்டு அவ வந்து இந்த ட்ரக்ஸ் மூலமா இறந்து போனதா இவளே செட்டப் பண்ணி போலீஸை வந்து நம்ப வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இவனோட ஃப்ரெண்டு வேன்ஸையும் கொலை பண்ணது இவ தான். அந்த ஆர்ட் கேலரியை வந்து கேட்டவனை கொலை பண்ணது இதுதான். அதுக்கப்புறமா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றது யாருன்னா ஆம்பரோட ஃப்ரெண்டு. அவளை வந்து கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூலா சொல்றா. ஏன்னா எனக்கு என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபேமிலி தான், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு வந்து இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு இந்த எவிடன்ஸை போலீஸ் கிட்ட கொடுத்து என்னை மாட்டி விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன், நம்ம ஃபேமிலியை நாசமாகட்டும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு, இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கொயட்டா நீ வந்து போலீஸ் கிட்ட வந்து இந்த எவிடன்ஸை கொடுத்து ஆம்பரை மாட்டி விட்டுட்டு நம்ம பையனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், இதுதான் உன்கிட்ட சாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, சரி நமக்கு வேற வழியே கிடையாது, இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த பிரேஸ்லெட் எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் கிட்ட போறான். போலீஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு அந்த பிக்சர்ல தேடிட்டு இருக்க அந்த பிரேஸ்லெட் இதுதான் அந்த வீட்டுல வந்து கிடைச்சிச்சு, இது வந்து ஆம்பர் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸும் அதை கேட்டுட்டு கண்டிப்பா அதுக்கான நிறைய எவிடன்சஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, இது வந்து எங்களுக்கு ரொம்ப அடிஷ்னல் சப்போர்ட் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கிக்கிறாங்க. இவனும் அதை கொடுத்துட்டு திரும்பி போயிடுறான். போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வருது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம போலாம் அவனை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது அவனோட வீட்டு வாசல்ல வந்து ஏதோ ஒரு கவர் இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. என்னடா அது பென்ட்ரைவ் புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலிஸ் வந்து இந்த பென்ட்ரைவ் எடுத்து உள்ள போட்டுட்டு வந்து பாக்குறாங்க. லேப்டாப்ல பார்க்கும்போது அங்க வந்து ஆம்பர் வந்து பேசுறான். ஹாய் எலிஸ் அண்ட் பிரையன், எனக்கு வந்து உங்க பையனை ரொம்ப பிடிக்கும், நான் அவன் கூட இருந்த டைம்லலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்காக நான் ரெஃபரன்சஸ்லாம் பொய்யா தான் கொடுத்தேனே தவிர உங்க பையனை ரொம்பவும் நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஆனா நீங்க பண்ண கொலையெல்லாம் என் மேல போட்டீங்கல்ல, அப்பவே எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க நானி கேம்ப் வச்சிருந்ததை நான் வந்து பார்த்துட்டேன். அதை பார்த்த அடுத்த செகண்டே வந்து நான் வந்து அதில் டூப்ளிகேட்டா என்னுடைய பென்ட்ரைவ் அதில் போட்டு வச்சிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு கொலை பண்ணப்பட்ட அந்த நாளில் பிளாக் சூட் போட்டுக்கிட்டு நடந்து போனதை பார்த்ததா 2 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்கிட்ட. அதே நாள் அன்னைக்கு நீ அதே ட்ரெஸ்ல வந்ததை அந்த நானி கேம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் அப்படியே எடுத்து போலீஸ்க்கு வந்து எவிடன்ஸா அனுப்பிட்டேன். இந்நேரம் உன்னை தேடி வந்துட்டு இருப்பாங்க. உங்க பையன் இனிமே வந்து ஃபாஸ்டர் கேர்ல தான் வளர போறான் என்னைய மாதிரி. ஃபாஸ்டர் கேர் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் கிடையாது. பத்தியா நான் கூட ஃபாஸ்டர் கேர்ல தான் இருந்தேன், நான் எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ ஸ்மைலோட சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்கும். அதே நேரத்துல போலீஸோட கார் சவுண்ட் வந்து அங்க கேக்குது, இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. அதோட இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த மூவி அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.